Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 26 மெல்பர்ன் ரெனகேட்ஸ் vs ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ். ஆல்ரெடி ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸும் மெல்பர்ன் ரெனகேட்ஸும் இதே சீசனில் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. அது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்தணும்னா ஜுவல் ஆடின ஒரு பேட்டிங்னு சொல்லலாம். டாம் ராஜர்ஸுக்கு எதிராக அவர் ஆடின ஒரு புவர் பேட்டிங். அந்த மேட்ச் தான் வந்து இவங்க பிட்வீன் ஆடினது. அதில் மேத்யூ ஒய்டு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. பட் அந்த கிரவுண்டு வந்து வேறு கிரவுண்ட். அது வந்து பிலிரோ ஓவல் கிரவுண்ட். இந்த கிரவுண்டு வந்து மார்வல் கிரவுண்டு. பட் இப்போது இந்த மேட்ச் நடக்கிறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னா, மழை பெய்யாது, எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரூஃபை. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். மழையினால் ஏதாவது மாறுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் 4ஆம் தேதி 1:45 ஸ்டார்ட் ஆகுது டாக்லாண்ட் ஸ்டேடியமில். இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து பிபிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் லாஸு. அப்போ கடைசி மேட்ச் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ அதையுமே நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி 6 பிபிஎல் மேட்ச் கண்டினியூவாக வின் இருந்துச்சு. இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, ஃபேண்டசியில் வின்னும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஸோ நான் எப்போயுமே லாஸ் ஆரப்பி சொல்லியிருக்கேன், வின் ஆரப்பி சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, இந்த புதுசாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து புரிதல் இல்லை. எல்லா மேட்ச்சுமே வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஃபேண்டசின்றது வின்னும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ கபடி வந்து ப்ளே பண்ணுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. டெலகிராம் சேனல் ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம், இதே நேமில் ஃபேக்கான சேனல்ஸ் நிறையா டெலகிராமில் இருக்கும். அமௌண்ட்டு கேட்பாங்க. ஸோ ஸ்கேம் ஆயிடாதீங்க. சேஃபாக ஒரிஜினல் சேனலான்னு பார்த்து செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுறப்போ அப்படி கூட வேண்டாம், ஒரு சிம்பிள் இதுதான். இந்த கிராண்ட் லீக் ஜெயிச்சிருக்கோன்னு போஸ்ட் போட்டிருந்தாலே அது ஃபேக் சேனல் தான். அப்படியே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் சேனலு. ஸோ கரெக்டாக ஸ்மால் லீக் டீம் கொடுத்துட்ருக்கோம். நான் ப்ளே பண்ணுற டீமை தான் உங்களுக்கும் கொடுக்குறேன். வின்னுனாலும் நான் சொல்லிடுறேன், லாஸுனாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ வின்னு லாஸு ரெண்டுமே இருக்கும். அதையும் நான் வந்து பல டைம் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் பிபிஎலுக்கான மேட்ச் இதுவுமே வந்து நம்ம கொடுக்குறோம் லைவு. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சொல்ல முடியாது. நான் டெலகிராமில் வந்து அப்பப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ கொடுப்பேன். அது வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. பேட்பால் லோன் ஆப்பு ஜிஎஸ்டி கிடையாது. ப்ளஸ் இவங்க இன்னொரு ஆப்ஷனுமே கொண்டு வந்திருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும். உங்கள் வின்னிங்கை மறுபடியும் டெபாசிட்டில் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுவங்கனால நம்பிக்கை இருக்குது வின் பண்ண முடியும்னா, அதுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் தராங்க. அது விருப்பம் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஜிஎஸ்டி கிடையாது. முன்னாடி நம்ம எப்படி ஃபேண்டசி ப்ளே பண்ணோமோ அதே மாதிரி இப்போ பேட்பால் லோனில் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். 0% ஜிஎஸ்டி தான், எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். டோட்டல் மேட்ச் 62 மேட்ச்சில் 28 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம், 34 மேட்ச் செகண்ட் பண்ண டீம், ஆவரேஜாக 160 எதிர்பார்க்கலாம். ஓவரால் இந்த விக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 170 ரன் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இந்த டாப் 3 பேர்த்தில் யாராவது 50+ வந்து போயிடுறாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் ஹெல்ப் கிடச்சிருக்கு, மீடியம் பேஸருக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டாப் 3ல் யாராவது ஒரு ஆளாச்சும் நல்ல ஸ்கோர் போகிறாங்க. அப்புறம் மிடில் வரவங்க ஹிட்டிங் கொடுக்குறாங்க. நியூட்ரலான ட்ராக்கு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கிரவுண்டில் கிடைக்கும். உங்களுக்கு லெக் சைடு ஆஃப் சைடில் பார்த்தோம்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து அது லெக் சைடாக மாறும், ஆஃப் சைடாக வந்து ரைட் ஹேண்டர்ஸுக்கு மாறும். 2 எண்டுமே வந்து ரொம்ப லாங்கான எண்ட். ஈஸியாக விக்கெட் எடுக்கலாம். முஜிபுர் ரஹ்மான் விக்கெட்டே எடுக்காதவரே இந்த கிரவுண்டில் வந்து விக்கெட் எடுத்தார். கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்தார். அந்தளவுக்கு ஸ்பின்னுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. அதேமாதிரி மீடியம் ஃபீசர்ஸும் இந்த அக்யூரேட்டாக ஸ்லோ பால்ஸு கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட் அதிகமாக கிடச்சிருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ அப்படி பார்த்தோம்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. உள் டீட்டெயிலை வந்து நம்ம உள்ளே பார்க்கலாம். ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் vs மெல்பர்ன் ரெனகேட்ஸ். அப்படியே நம்ம ஸ்குவாடை பார்த்தா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் நம்ம சொன்னோன்னா ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங். ஸோ டிம் டேவிட் இப்போ வரையே வந்து பேட்டிங்கே ஆடலை, சும்மா வராரு போகிறாரு அப்படி தான் இருக்குது. பட் அவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கு எதிராக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து 180 நோக்கி போகுது அப்படின்னா டிம் டேவிட்டோட ஹிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மேட்சோட மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டாக டிம் டேவிட் இருப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்னொன்று நிக்கில் சௌத்ரி. ஸோ இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போய் அப்புறம் அப்படியே வந்து நல்லா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ பிபிஎல்லேயும் வந்து ப்ளே பண்ணுறாரு. எதுக்காண்டி நான் நிக்கில் சௌத்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரம் கார்டுன்னு சொல்கிறேன்னா, டாப்பில் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், குவிண்டன் டிகாக்கு, அதுக்கப்புறமா சான் மார்ஸ், மெண்டின்சன், இந்த டாப் 3ல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துருக்காங்க. இந்த கிரவுண்டுமே ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். முஜிபுர் ரஹ்மானும் விக்கெட் எடுத்திருக்காரு.
அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி டிம் டேவிட்டோ இல்லை நிக்கில் சௌத்ரியோ வந்து 4 ஓவர்ஸ் போட்டாங்கன்னா விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். அதேமாதிரி நிக்கில் சௌத்ரிக்கு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டில் மிடில் பேட்டிங் கிடச்சா சூப்பராக ஆடியும் கொடுப்பாரு. ஸோ கிராண்ட் லீக்கில் மிகப்பெரிய கீயாக அந்த 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்ரிக் டோலி. ஸோ பேட்ரிக் டோலியை பொறுத்தவரையா இங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே அதிரடியாக ஆட போகிறேன்ற பேரில் கொஞ்சம் விக்கெட்ஸை கொடுக்குறாங்க. அது குவிண்டன் டிகாக்கையும் நம்ம சொல்லலாம், காக்ஸு, அதுக்கப்புறமா ஜாக் ஃப்ரெஷர். இவங்களுக்கு எதிராக இவர் போடுறப்போ கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிம் டேவிட்டு, அதுக்கப்புறம் பேட்ரிக் டோலி, நிக்கில் சௌத்ரி, இந்த 3 பேர் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ட்ரம் கார்டு பிக்ஸாக இருப்பாங்க. கோரி ஆண்டர்சன் அந்தளவுக்கு கிடையாது, ஜஸ்ட்டு டீமில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடில் அவங்க பார்த்தோம்னா கெயின் ரிச்சர்ட்சன் எல்லாரும் யோசிப்பாங்க. பீட்டர் செட்டில்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அந்தளவுக்கு வந்து பீட்டர் செட்டில் வச்சுருக்காரு. கீ பிளேயர். அதேமாதிரி ஆடம் ஜாம்பா விக்கெட்டே எடுக்காமல் இருக்கிறதுனால அவரையும் யோசிக்க மாட்டாங்க. ஆடம் ஜாம்பாவும் மிகப்பெரிய ஒரு பிக். நெக்ஸ்ட்டு வேல்ஸு லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா பவுலிங்கு போட்டார். தேவைப்பட்ட அவரும் வந்து பவுலிங் போடலாம் இந்த டாப் 2 பேருக்கு எதிராக. பட் அதுக்கப்புறமே கோரி ஆண்டர்சன் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கார். மிடில் இவங்க ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. ஸோ ஓவரால் கிராண்ட் லீக்கில் டிம் டேவிட்டு, அதுக்கப்புறமா நிக்கில் சௌத்ரி, பேட்ரிக் டோலி, இந்த சைடில் பீட்டர் செட்டிலு, நெக்ஸ்ட்டு வேல்ஸ், ஆடம் ஜாம்பா, இவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஜிஎல் டீம்ஸில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்னு யாரையுமே சொல்ல முடியாது. இப்போ ஜார்டனை நம்ம சொன்னாலுமே சப்போஸ் செகண்ட் போல் பண்ணால் ஒரு டாம் கரன் மாதிரி விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ரிஸ்க்கு தான் எடுக்கணும். அப்படி சேஃப் கேப்டனாக நம்ம வந்து யோசிக்கிறது எப்படி யோசிக்கலாம்னா, ஹெரிகன்ஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நமக்கு வந்து நேத்தன் எலிஸ் வந்து டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார், இல்லை ஜார்டன் விக்கெட் எடுப்பார்ன்ற கான்செப்ட்டில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம். இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு வில் சதர்லாந்து வந்து டபுள் ஆப்ஷனும் ஒரு சேஃபான ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். டாம் ராஜர்ஸு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ விக்கெட் எடுக்க மாட்டாரு, பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எப்படியா விக்கெட் எடுத்துறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு பவுலராக இருக்கார். டெத்தில் கொடுத்தாலுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அவர் விக்கெட்டுன்றது எடுக்கிறது இல்லை, ஆனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ விக்கெட்டுன்றதை எடுத்துறாரு. ஸோ ஓவரால் இந்த விக்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின்னுன்ற கான்செப்டில் போனோம்னா இந்த டாப்பில் இருக்க 3 பேர் மேத்யூ வைட், மேக்ரைட், அதுக்கப்புறமா பென் மெக்டோமட்டுக்கு சேஃப் டீம்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், நேத்தன் எலிஸ், ஜார்டனை சேர்த்து. அதேமாதிரி இந்த சைட் பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக்கு, சான் மார்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு பேட்டிங் கேட்டகரியில் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக கேப்டன் வைஸ் கேப்டன் தரலாம். ரிஸ்கி கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக டிம் டேவிட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரெஷரு, நிக்கில் சௌத்ரி, இந்த சைடில் ஆடம் ஜாம்பா, வேல்ஸ். ஸோ இவங்களாம் வந்து நம்ம ரிஸ்கான ஆப்ஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். காக்ஸு, நெக்ஸ்ட்டு மெண்டின்சன், அதுக்கப்புறம் இந்த ஆண்டர்சன், இவங்கெல்லாம் ஜஸ்ட் டீமில் இருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. எப்படி ஆடம் ஹோஸு, ஹைன்னு இவங்க எல்லோரும் வரிசை அவுட் ஆகிறாங்களோ எல்லா மேட்சுமே அதே கான்செப்டில் தான் இவங்களும் போயிட்டுருக்காங்க. ஸோ ரொட்டேஷன் பேஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றிக்கோங்க. டெத்தில் நேத்தன் எலிஸ், ஜார்டன் வந்து போல் பண்ணலாம். இந்த சைடில் டாம் ராஜர்ஸ், கெயின் ரிச்சர்ட்சன் டெத்தில் போல் பண்ணலாம். மிடில் ஆடம் ஜாம்பா. மேபி ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் வேல்ஸோ இல்லை மெண்டின்சனோ வீசலாம். மெண்டின்சன் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சைடில் நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட்டை லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தா இன்னுமே உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக் இந்த சீசன் ஃபுல்லாமே போராக தான் ஆடுறாரு. அவர் வேர்ல்டு கப்பில் ஆடினதுக்கும் இந்த பிபிஎல் ஆடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஜாக் ஃப்ரெஷரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 4 ரன் தான். பட் இவருக்கு நான் சொல்கிறது எப்போயுமே இவரோட ஸ்டாட்ஸ் ஆவரேஜ்லாம் பார்த்தா கண்டிப்பாக எந்த ஒரு 20 டீம் எடுத்தால் கூட அதில் ஒரு டீமில் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு போராக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் மாதிரி தான் ஆடுறாரு. பட்டுச்சுன்னா கம்மியான ரன்ஸுக்கு வந்து கம்மியான பால்ஸுக்கு வந்து அதிக ரன்ஸ் போயிடுறாரு. ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். வென்யூவில் 24 ரன் ஆவரேஜ். சான் மார்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 39. அதில் சேசிங் வரப்போ மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார் சான் மார்ஸு. ஸோ செகண்ட் பேட்டிங் வராரு சான் மார்ஸ்னால் டேரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, கேமை எடுத்துகிட்டு போவார். பட் அதே இது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஏர்லி விக்கெட் போனால் கேம் எடுத்துகிட்டு போவார். சப்போஸ் முன்னாடி நின்று ஓரளவுக்கு ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து கிரேட்டாக இருக்கும். வேல்ஸு ஸோ 14 இன்னிங்ஸில் 31 ரன் ஆவரேஜ், அதேமாதிரி வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிளேயர். டாப்பில் ஜாக் ஃப்ரெஷரோ அப்படி இல்லாட்டி டிகாக்கோ இல்லை காக்ஸோ வரிசை அவுட் ஆகிறாங்கன்னா வேல்ஸ் கிட்ட தான் கேம் நிற்கும். ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. வில் சதர்லாந்து ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் பார்த்தோம்னா 2 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. போரான ஆவரேஜ் தான். பட் இப்போதைக்கு வைஸ் கேப்டனாக இருக்கிறதுனால மெண்டின்ஸ் ஆல்ரெடி கேப்டன் பண்ணுறாரு. ப்ளஸ் தேவைப்பட்டால் டெத்தில் வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். டாம் ராஜர்ஸு ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட்டு, வென்யூவில் 17 விக்கெட்டு. பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மிகப்பெரிய கீ. இவர் செகண்ட் பவுல் பண்ணால் ஜொல்லுன்ற பிளேயரை
லெஃப்ட் ஹேண்டரை மேத்யூ ஒய்டுக்கு கூட ஆடக்கூடிய பிளேயரை வந்து ட்ராப் பண்ணிக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அவரால் இவரை ஆடவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஜிஎல்ல வேணால் ஒரு சில டீமில் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. கேன் ரிச்சர்ட்சன் ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட்டும் வென்யூவில் 37 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் மிகப்பெரிய ஒரு புவரான ஒரு ஃபார்ம். செகண்ட் போல் பண்ணுறப்பலாம் விக்கெட்டே எடுக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ ஒரே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஆடம் ஜாம்பா ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட்டும் வென்யூவில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு குவாலிட்டி பிளேயர். திடீர்னு ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். பீட்டர் செட்டில் 12 மேட்ச்சில் 24 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். செம்மையான ஒரு ரெக்கார்டு. டேரெக்டாக ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் கேன் ரிச்சர்ட்சனை யோசிக்கிறவங்க பீட்டர் செட்டில் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கும். மேத்யூ ஒய்டு ஹெட் டு ஹெட் 36 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் மினிமம் 40 ரனுக்கு மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் போன மேட்ச் வந்து கொஞ்சம் போராக தான் ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம் மேத்யூ ஒய்டு நல்லா ஆடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜுவல் 12 ரன் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ், வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ். பட் இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிளேயர்னு சொல்ல முடியாது. ஏதாவது கிராண்ட் லீக்கில் இந்த ஜாஸ் ப்ரவுன் மாதிரி ஒரு பிளேயராக ரிஸ்கியான டீம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமே தவிர்த்து எல்லா டீம்லேயும் ட்ரை பண்ணுறது தவறு. ஸ்விங் ஆகுது, ஓரளவுக்கு டீசெண்டாக வீசிட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவார். மேக்ரோய்ட் ஒரு தரமான பிளேயர். ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 2 மேட்ச்சுமே 70+ சம்திங் வந்து அடிச்சிருக்காரு. 133 ரன் ஸ்கோர். வென்யூலையுமே ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. அது போன வருஷம் ஆடினது. அதுலேயுமே வந்து 2022 ஆடினது 70 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் அவர் அவுட்டே ஆக முடியாது. அவராக ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனால் தான் உண்டே தவிர்த்து ஒரு ஸ்டெடி பிளேயராக தெரிகிறாரு. கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுங்கள். மெக்டர்மட் 82 ரன் ஆவரேஜ். அவரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீம்னு சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்மே வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு மெக்டர்மட்டு. போன மேட்ச் சூப்பராக ஆடி இருந்தார். அது அருமையான ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி. ஸோ டேரெக்டாக சேஃப் டீம்ஸில் கூட கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சேசிங் வந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலும். டிம் டேவிட் மிகப்பெரிய ஒரு ட்ரெம்ப் கார்டு. ஹெட் டு ஹெட்டில் 39 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ். அந்தளவுக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணால் டிம் டேவிட்டை பிக் பண்ணிக்கணும். கிறிஸ் ஜார்டன் வென்யூவில் 2 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட்டும். பேட்டிக் டோலி ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நேத்தன் எல்லிஸ் 8 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டும், வென்யூவில் 6 விக்கெட். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங் கிடச்சா ஃபஸ்ட் ஓவரில் ஒரு அந்த பவர் பிளேயருக்குள்ளே ஒரு ஓவர் வந்து வீசுகிறாரு. அதுலேயும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம். மெட்ரித்து 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதில் முக்கியமானது யாரும் யோசிக்காத பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிம் டேவிட், பேட்டிக் டோலி, வேல்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பில் ஒரு சில விக்கெட்ஸ் போகுது, மிடில் ஆர்டரில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியும். ஒரு ஈவெண்ட்ஸ் எப்படி ஆடினாரோ பிரித்தி சாகர்ஸ்க்கு மிடில் வந்து அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்கி டீம் செட் பண்ணுறவங்க ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பிக் பண்ணால் ஒர்த்தாக வந்து இருக்கும். இப்போதைக்கான டீம் இதுதான். சப்போஸ் சேசிங் வந்தால் ஸோ சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சான் மார்ஸை ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ வந்து கொடுத்து பார்க்கலாம். மற்றபடி மேக்ரோய்ட்டு, அதுக்கப்புறமா பென் மெக்டர்மட்டு, டிகாக்கு பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக தான் எடுத்திருக்கேன். பட் ஸ்பின்னர்ஸ் பேட்டிக் டோலியை மட்டும் வந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம். டிம் டேவிட், அதுக்கப்புறம் நிக்கில் சௌத்ரி, ஆடம் ஜாம்பா, இந்த மாதிரி பிளேயர்ஸை. இந்த வில் சதர்லாந்தெலாம் 80% பிக்காக இருப்பார். பட் பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை. அவரை கட் பண்ணால் அந்த இடத்துல நிக்கில் சௌத்ரி எடுக்கலாம். டாம் ராஜர்ஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு 70% எடுத்திருப்பாங்க. அவருக்கு பதிலாக நீ அந்த இடத்துல ஆடம் ஜாம்பாவை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க்காகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். கேப்டன் கேப்டன் காம்பினேஷன் மட்டும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பேட் பால் லெவன் ஆப்பு ஜிஎஸ்டியே கிடையாது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணாதவங்க 2K டெக்கன் ரெஃபர் கோடை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வின்னிங்ஸுன்றது சூப்பராக கிடைக்கும். சின்ன ஏதாவது நம்ம ஒரு எரர், இப்போது அந்த சிட்னி சிக்ஸர் மேட்ச்லாம் நானே முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். டாம் கரன் செகண்ட் போல் பண்ணால் வேஸ்டடு, ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஏதோ விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு. பட் நானே அதில் வந்து கேப்டனாகவும் கொடுத்துருப்பேன். அது எதுக்கான கேப்டன் கொடுத்தேன், எட்வர்ட்ஸ்க்கு வந்து ஓவர் கொடுக்காமல் போயிடுவாங்களோ, டாம் கரனுக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுப்பாங்களோன்ற லாஜிக்கில் அது வந்து ஒரு சேஃபாக போகணுன்னு கொடுத்தது. பட் அந்த சேஃபாக போகிறதே வந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது. மறுபடியும் நம்ம அந்த 6 மேட்ச் வின்னிங் கொடுத்த மாதிரி ரிஸ்கி டீம்ஸை ஒரு சில ரிஸ்க் எடுத்து தான் வந்து வின் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மறுபடியும். ஸோ பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து வரிசையாக வின்னிங் வர்றது மாதிரி டீம் பண்ணுறது கொடுப்போம். டெலகிராம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி மட்டும் டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.